பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 12வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போ, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்பதாக. பிரிவினை வேண்டாம், டோன்ட் டிவைட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு சில நிறுவனங்களில் உயர் பதவியில் இருக்கும் ஊழியர்கள் டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்லக்கூடிய பிரித்து ஆளக்கூடிய முறையில் தங்களுடைய துறையை நடத்துவார்கள். காலப்போக்கில் இப்படிப்பட்டவர்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அவர்களோடு வேலை செய்யும் விருப்பமே இல்லாமல் போய்விடும். கூடிய விரைவில் அந்த துறை மேலோங்கி வளர்வதற்கு பதிலாக கீழ் நோக்கி செல்லும். செய்தித்தாளில் நாம் அவ்வப்போது படிக்கலாம்: முன் விரோதத்தினால் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்தான், முன் விரோதத்தினால் பிறனுடைய குடிநீர் தொட்டியை ஒருவன் உடைத்தான், முன் விரோதத்தினால் மற்றொரு ஊராரின் வயலில் தீயை கொளுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். விரோதம் பகைமைகளையும் பின்பு அது இழப்புகளையும் உண்டாக்குகிறது. மேற்குறிப்பிட்ட சம்பவத்தில் குருடும் ஊமையுமான ஒருவன் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டான். இது ஆச்சரியமான காரியம். சிலர் குருடாக மாத்திரம் இருப்பார்கள், சிலர் ஊமையாக மாத்திரம் இருப்பார்கள். ஆனால் இங்கே இந்த இரண்டு குறைபாடுகளையும் கொண்ட பிசாசு பிடித்த ஒருவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு தன்னுடைய வார்த்தையினால் பிசாசை துரத்தி அவனை குணமாக்கினார். பரிசேயர்கள், இவன் பிசாசினால் பிசாசை துரத்துகிறார் என்று சொன்னார்கள். இதை கேட்ட இயேசு, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போ, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்று கூறினார். இதன் கருத்து, பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட மற்ற பிசாசிடம் சண்டை போடுவதில்லை, பிரிந்து இருப்பதில்லை. ஆனால் இந்நாட்களில் சபைக்குள்ளாக இருக்கும் விசுவாசிகளுக்கிடையே பலவிதமான பிரிவினைகள் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் ஒருவரோடொருவர் சண்டையிடுகிறார்கள். ஆனால் பிசாசுகள் அப்படி செய்வதில்லை. தனக்கு எதிராகவே பிளவுபட்ட ஒரு ராஜ்யம் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராகவே பிளவுபட்ட எந்த ஒரு வீடும் விழும். ஒருவருக்கொருவர் சண்டையிடும் கணவன் மனைவிகள் இந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அதாவது கணவன் மனைவி சண்டையிடும் போது சமாதான குலைச்சல் உண்டாகும், குழந்தைகள் துன்பப்படுவார்கள், கடைசியில் தேவ திட்டமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று பாரதியார் கூட சொன்னார். ஆகையால் ஒரு நாளும் சபைக்குள்ளாக பிரிவினைகளை விதைக்க வேண்டாம். குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவி பிரிந்து செயல்பட வேண்டாம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா பிரிவினைகளையும் அகற்றி ஏக சிந்தை உடையவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒரு மனதோடு செயல்படுவதற்கு கர்த்ததாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. குடும்பங்களில் கர்த்தருடைய சமாதானம் பெரிதாயிருக்கட்டும். குடும்ப தலைவர்கள், தலைவிகள், பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து செயல்படட்டும். பிசாசின் ராஜ்யமே ஒன்றித்து செயல்படும் போது ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதை உடையவர்களாய் உம்முடைய சிந்தையை அணிந்து உம்முடைய மன விருப்பத்தின்படி எங்களுக்காக ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் காணப்படும்படிக்கு வேண்டுதல் செய்ததை மனதில் வைத்து ஒற்றுமையோடு செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதி, போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.